ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 72 எக்ஸசைஸ் 2.7ல் செகண்ட் அண்ட் தேர்ட் சம்மும் ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபர்ஸ்ட் 3 terms ஆஃப் த ஜிபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் ரேஷியோ வந்து கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அது 2 மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். எதுலையும் போடலாம், எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். சப்போஸ் இது 2 மார்க்கில் வந்ததுன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இந்த ஃபார்முலா nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இதுக்கும் நம்ம இந்த ஃபார்ம் எழுதுகிறோம். ஆனாலும் இந்த 2 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா a is equal to 6, r is equal to 3. அப்போது நமக்கு சாதாரணமாக உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து a, ar, ar square etc. அப்போ நான் எப்படி போட போகிறேன் ஜிபியை வந்து ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து 3 ஃபஸ்ட்டு 3 terms மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏயோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம், ஆரோட வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 6, செகண்ட் டேர்ம் வந்து அந்த a இன்ட்டு ஆர் தானே. ஸோ a இன்ட்டு 6 இன்ட்டு 3 அப்போ 18 கிடைக்குது. a இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா 18ஓட இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணால் 54ன்னு கிடச்சிருது. எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு 3 terms அப்படி தான் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 3 terms ஆர் 6, 18, 54 எக்ஸட்ரா போட வேணாம். அவங்க கேட்டிருக்கதே ஃபஸ்ட்டு 3 termsங்கிறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம செகண்ட் மெத்தட் அனதர் மெத்தட் பார்க்க போகிறோம். எந்த மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஏஆர் ஸ்கொயரில் அந்த ஜென்ரல் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா tn is equal to a into r power n minus 1 யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ரிமூவ் பண்ணணும். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு அந்த ஏபி ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ரிமூவ் பண்ணி 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க. ஸோ 3 terms கிடச்சிருன்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன், tn is equal to a r power n minus 1 இது வந்து ஜிபியோட ஜென்ரல் டேர்ம். அப்போது t1 is equal to 6 இதே சம் தான் போகிறேன் நான், ஃபஸ்ட் சம் தான். t1 is equal to 6, r is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க கிவனில். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி t1 is equal to 6 கொடுத்துருக்காங்க, t1 is equal to 6 and r is equal to 3ன்னு சம்லையே கொடுத்துருக்காங்க. இந்த சம்மையே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ t1ஓட வேல்யூ 6 இல்லையா, அப்போ t2 is equal to a into r power n minus 1. n உள்ள இடத்துல என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ rக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு பவர் n minus 1க்கு பதிலாக 2 minus 1ன்னு போடுறோம். ஸோ 6 into a into r power n minus 1, 6 into 3 power 2 n 2 இருக்கிறனால 2 minus 1. That implies 6 into 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 1 தான் வரும். ஸோ 6 into 3, 3 power 1னா 3 தானே. ஸோ 6 3s are 18. செகண்ட் டேர்ம் வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள் தேர்ட் டேர்ம், t3 is equal to a r power n minus 1. t3 is equal to a r power n minus 1. a யோட வேல்யூ என்னது 6, r ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 3. ஸோ 3 power 3 minus 1ன்னு போட்டிருக்கோம். 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்குது. ஸோ 6 into 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் என்ன மீனிங், 3 ஸ்கொயர் is equal to 3 into 3ங்கிறது தான் மீனிங். ஸோ என்ன பண்ணுறேன், 3 3s are 9 தானே. ஸோ 6 into 3 ஸ்கொயருக்கு வேலை 6 into 9 போட்டாச்சு. 6 9s are 54. இந்த தேர்ட் டேர்மும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் கரெக்ட் மெத்தட். எந்த மெத்தடில் போட்டாலும் மார்க் போடுவாங்க. ஸோ நம்ம அடுத்த சம்லேருந்து இந்த tn ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், a is equal to √2, r is equal to √2. இது வந்து கிவன் புக்லேயே கொடுத்துருக்காங்க. tn is equal to a r power n minus 1ங்கிறது ஃபார்முலா. t1 is equal to ஃபஸ்ட் டேர்ம் இது. ஸோ n ரிமூவ் பண்ணிட்டு t1 is equal to √2ன்னு ஏயை மட்டும் எழுதியாச்சு. t2 is equal to a r power n minus 1, a √2 r √2 பவர் n minus 1னா 2 minus 1. இங்கே t2 இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், 2 minus 1. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா வெறும் 1 தான் கிடைக்குது. அப்போ என்னவாகும், √2 into √2 ஆகிடுது. பாருங்க இதுவும் √2, இந்த √2 பவர் 2லேருந்து 1 போகும்போது வெறும் 1 ஆகிடுது. ஸோ √2 into √2 is equal to வெறும் 2. எப்படி √2 into √2 வெறும் 2, நல்லா கவனிங்க. 2 போட்டுட்டு 2 into 2ன்னு போடுறோம் ஒரே ப்ராக்கெட்டில். ஸோ 2 காமன் நம்பருக்கு 1 நம்பர் வெளில எடுக்கிறோம். இது நிறைய மெத்தடில் போடலாம். இப்போ நம்ம 10th வந்தாச்சு. அவ்வளோ மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு இது காமனாக ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்டுனால ஒரு காமன் நம்பர் எடுத்துடுறோம். இல்லை நம்ம எப்படி போடலாம்,
2 ஸ்கொயர், இது வந்து 2 × 2னா 2 ஸ்கொயர் தானே, அந்த ரூட் ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும், 1/2 ஆகும். ஸோ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆனால் 2ன்னு வரும். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஆனால் நமக்கு ஈஸியாக போனது தானே, ஸ்கொயர் ரூட்னா 2 காமன் நம்பருக்கு 1 நம்பர், கியூபிக் ரூட்னா 3 காமன் நம்பருக்கு 1 நம்பர், ஃபோர்த் ரூட்னா 4 காமன் நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளில எடுத்துடுறோம். ஸோ இதெல்லாம் வேறு மெத்தட்ஸ். சரி வாங்க இப்போ சம்முக்கு போகலாம். T1 = ரூட் இருக்கா, T2க்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரூட் இன்ட்டு ரூட் வெறும் 2 போட்டோமா. T3க்கு வாங்க. A R பவர் √3 - 1 √3 - 1. ஸோ இப்போ என்னவாகுது பாருங்கள், சாரி 3 - 1. அப்போ என்னவாகுது, 3 - 1 is 2. அப்போ பாருங்களேன், இந்த √2 அப்படியே இருக்குது. இந்த √2வை 2 டைம்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்னவாகுது, √2 × ரூட்டுன்னு போடும்போது வெறும் 2 ஆகிடுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நம்ம √2 × √2 2. ஸோ √2 × 2னா 2 √2ன்னு போட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு தேர்ட் டேர்மும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆர் √2. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஆர் 1 √2, அடுத்தது வெறும் 2, அடுத்தது என்ன கிடச்சிருக்கு 2 √2. இன்னொரு டேர்ம் என்ன நம்ம என்ன பண்ணலாம், அதோட இன்ட்டு √2 போடணும். அந்த 2 2வும் சேர்ந்து காமனாக ஒரு √2வும் சேர்ந்து ஒரு 2 ஆகிடும். ஸோ 2 2s are 4ன்னு ஆன்சர் கிடச்சிடும். அது மாதிரி நீங்கள் போட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். A = 1000, R = 2/5. நமக்கு ஃபார்முலா வந்து Tn = A R⁻n - 1ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் T1 = Aயோட வேல்யூ 1000, அதே மாதிரி Rனா 2/5, n - 1 நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 இருக்கு இல்லையா, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 0 ஆகிடும், பவர் என்னவாயிடும் 0 ஆகிடும். எனிதிங் பவர் 0, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பவர் 0 இருந்தால் வேல்யூ 1 ஆகிடுது. ஸோ 2/5 ஹோல் பவர் 0னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே என்னவாயிடுது 1. எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1. ஸோ 1 × 1000 1000 தான். ஸோ T2வோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, T1ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1000. அதே மாதிரி தான் கொஞ்சம் இந்த மேலே இந்த செகண்ட் சம்மையும் பாருங்களேன், செகண்ட் சப்டிவிஷனையும் பாருங்களேன். இங்கே கூட நான் என்ன பண்ணியிருக்கலாம், √2 × √2 பவர் n - 1 போட்டிருக்கலாம். A R பவர் n - 1 √2 பவர் n - 1 1 - 1 போடும்போது அங்கேயும் 0 ஆயிருக்கும். அப்போ அதோட வேல்யூ 1. அதனால் நான் டேரெக்டாகவே T1 = √2ன்னு போட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்த T2க்கு போனோம்னா 1000, Aயோட வேல்யூ 1000, R பவர் n - 1, Rோட வேல்யூ 2/5, என்னோட வேல்யூ இங்கே 2 தானே. ஸோ 2லேருந்து -1 பண்ணுறோம். 2லேருந்து -1 பண்ணும்பொழுது 1 ஆகிடுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 × 2/5 மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இந்த பேலன்ஸ் 2 zeros எடுத்து இதோட போட்டுக்கோங்க. அப்போது 200 × 2 போட்டுக்கலாம். T2 = 200 × 2, 200 × 2 = 400. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 400ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். கரெக்டாக 400 1000 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2/5 வரும். அடுத்தது T3 = A × R பவர் n - 1. Aயோட வேல்யூ 1000, Rோட வேல்யூ 2/5, என்னோட வேல்யூ 3. ஸோ 3 - 1 போடும்பொழுது 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஸோ 1000 × 2/5 ஹோல் பவர் 2ன்னு இங்கே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் வாங்க. T3 = 1000, 2/5 ஹோல் பவர் 2ன்னு வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 2/5 × 2/5ன்னு ஹோல் பவர் 2ன்னு 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ பாருங்களேன், 5 1s are 5. நான் வந்து ஈஸியாக பண்ணிடுறேன், நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. 4 ஸ்டெப் இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ்டேக் இல்லாமல் நம்ம கரெக்டாக போட்டு ஃபுல் மார்க் எடுக்கணும். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. அப்போ 200 கிடச்சிருச்சா. இன்னொரு 5 வந்து டினாமினேட்டரில் இருக்கா, அதுக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 1s are 5, 5 4s are 20. அப்போ ஒரு 0 எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ என்னெல்லாம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது நியூமரேட்டரில், 40 2 2. ஸோ 40 × 2 × 2, 2 2s are 4, 4 4s are 16. இந்த 0 ஆட் பண்ணோன்னா 160. ஸோ T3 வந்து 160 கிடச்சிருச்சு. therefore the first 3 terms are 1000 400 160. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. T2வை T1ஆல் டிவைட் பண்ணுங்கள், 2/5 வரும். அதே மாதிரி 160யை 400ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் 2/5 வரும். இப்போது நெக்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஒனில். இப்போ தேர்ட் சம் போகிறோம். இது வந்து சம் நம்பர்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்கும். ஆனால் உனக்கு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிச்சினாலே போதும். உங்கள்கிட்ட கையில் வந்து ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது ஜிபியா ஏபியா
அது தெரிஞ்சால் போதும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அது தெரிஞ்சனாலே போதும். கிவன் என்ன பார்த்தீங்கன்னா, கிவனில் ஜிபி தான் நம்ம அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீ எதுவும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜிபியில் 729, 243, 81 எக்ஸெட்ரா. அண்ட் ஃபைண்ட் T7ன்னு சொல்லியிருக்காங்க. 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏயோட வேல்யூ 729, ஆரோட வேல்யூ T2 by T1. ஸோ 243 by 729. நான் என்ன பண்ணுறேன், இது எது வந்து பிக் நம்பர்னு பாருங்கள், கிரேட்டர் நம்பர்னு பார்த்தோன்னா 729 தான். அதில் யூனிட் பிளேஸ் மீன்ஸ் ஒன்ஸ் பிளேஸ், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒன்ஸ் பிளேஸ் அதான் யூனிட் பிளேஸ்ன்னு சொன்னேன். அந்த யூனிட் பிளேஸில் இங்கே 9 இருக்குது. இந்த யூனிட் பிளேஸில் வந்து 3 இருக்குது. இது வந்து ஒரு மெமரி டெக்னிக் தான். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் போடுறதுக்காக சொல்கிறேன். ஸோ நீ இந்த 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 வரும், 3 3s are 9 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூனிட் பிளேஸில் மட்டும் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு 243யோட நான் உடனே போய் 3யை மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், 243 into 3ன்னு போட்டாச்சு. போட்டால் என்ன ஆகுது, 3 3s are 9, 4 3s are 12, 2 balance 1, 2 3s are 6, 6 plus 1 7. ஸோ நமக்கு 729 வந்துருச்சா? அப்போ சூப்பர். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ஈஸியாக கேன்சல் பண்ணிடுறோம். 243 1 டைம், அந்த 729 வந்து 3 times. ஸோ 1/3 கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து ஆரோட வேல்யூ 1/3 தெரிஞ்சிருச்சு. ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்லேயே இருக்குது 729. ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, T7. தட் மீன்ஸ் 7th டேர்ம் ஆஃப் ஜிபி கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, அந்த 7th டேர்ம் 27th டேர்ம் நான் ஏபிக்கே சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஜிபிங்கனால டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. பவர் n-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணுக்கு 7 போட்டாச்சு. ஏயோட வேல்யூ 729, ஆரோட வேல்யூ 1/3, எண்ணுக்கு பதிலாக 7 - 1. அதாவது என்ன மீனிங் இதுக்கு ஃபுல்லாக, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-1. என்னன்னா 7. ஸோ 7லேருந்து 1 மைனஸ் பண்ணியாச்சு. 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/3 வந்து 6 டைம்ஸ் நான் எழுதுறதுக்கு பதிலாக 1 எவ்வளோ 1000 டைம்ஸ் போட்டு மல்டி பண்ணாலும் 1 தான் கிடைக்க போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படியே 1 டைம் போட்டுட்டு 3யை வந்து 6 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 3 × 3 × 3 × 3 × 3 × 3ன்னு போடுறேன். இப்போ பாருங்களேன், இது எடுத்து மல்டி பண்ணுங்கள். 3 3s are 9, 3 3s are 9, இது 3 3s are 9 தான். ஸோ 9 9s are 81. 81 × 9 வந்து 729. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 729 into 1 டினாமினேட்டரில் என்ன கிடைக்குது, 720 தானே கிடச்சிருக்கு. ஸோ போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்குது, வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. 729க்கு 729 நான் கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, வேல்யூ 1ன்னு கிடச்சிருச்சு. ஸோ T7ஓட வேல்யூ 1. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்துச்சுன்னா 2 மார்க் கொஸ்டினில் தான் வரும். அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, அந்த மாடலில் இல்லை இந்த மாடல் தான் சம் நம்பர் 3 இருக்குல்ல, இந்த மாடலில் என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட போகிறோம். 3rd சம் மாடல்லையே இங்கே வந்து இந்த ஜிபி கொடுத்து T7 கேட்டிருக்காங்க. இங்கே 931ங்கிற ஜிபி கொடுத்து 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே வந்து 7th டேர்ம், இங்கே 8th டேர்ம், அங்கே ஒரு ஜிபி இருக்குது, இங்கே வேறு ஒரு ஜிபி இருக்குது. ஸோ ஓகே, பாருங்கள், ஜிபி எடுத்து எழுதிட்டோம். கிவனில் என்ன ஜிபி கொடுத்துருக்காங்க, 931. அதில் ஏ என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம் 9, ஆர் என்ன, T2 by T1. அப்போ T2ஓட வேல்யூ 3, T1ஓட வேல்யூ 9. ஸோ 3/9 கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 3s are 9. ஸோ அப்போ என்னவாகும், 1/3 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ டிஎன் ஃபார்முலா ஏன்னா 7th டேர்ம்னு கேட்டு 8th டேர்ம்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், nth டேர்ம் ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. ஸோ என்னுக்கு பேர் நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, என்னோட வேல்யூ நமக்கு இங்கே சம்லேயே கொடுத்துருக்காங்களா, n இஸ் ஈக்குவல் டு 8ன்னு. ஸோ என்னோட வேல்யூ 8 யூஸ் பண்ண போகிறோம். T8 இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 9, ஆரோட வேல்யூ 1/3, பவர் n-1னா 8 - 1. ஸோ இப்போ பாருங்கள், 8லேருந்து 1 போச்சுன்னா 7 ஆகிடுதா. நான் இப்போ ஃபுல்லாக விரித்து போடலை, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலை. 9 × 1 இங்கே வந்து 9 வந்து 3 டைம்ஸாக 3 3s தானே 9. ஸோ நான் வந்து 9 வந்து 3 × 3ன்னு பிரித்து பேலன்ஸ் வந்து இங்கே 7ல்
2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5 தானே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் 3/5 புரியும்னு நினைக்கிறேன். இந்த பவர் 7ல் இங்கே 2 வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 7ல் 2 போச்சுன்னா 5 தானே. ஸோ இங்கே 3/5ன்னு நான் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இது கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3க்கும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 9 1 டைம், இங்கே 3 3 9. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. நான் பேலன்ஸ் 3/5 மட்டும் இருக்கும். பேலன்ஸ் 3/5. அதை இங்கே பாருங்கள் 1/3/5 is equal to 1/5. 5 டைம்ஸ் 3 போடுறோம். 3 × 3 × 3 × 3 × 3ன்னு போடுறோம். 5 டைம்ஸ் வந்து 3 போடும்பொழுது 3 3s are 9. 3 3s are 9. ஸோ 9 9s are 81. 81 × 3 போடுங்க. 81ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் 3 1s are 3, 8 3s are 24. ஸோ 243. 1/243 தான் T8th term.